நினச்சேன் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. என்னடா அது எதுவுமே வந்து இன்னும் வரலையேன்னு நினச்சேன். ஸோ அதுக்குள்ளே வந்து புது பிரமம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிக்கு பிக் பாஸ் கொடுத்த ரோல் தான் வந்து சிலையாக நிற்கணும், அதாவது ஸ்டாச்சுவாக நிற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்த கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, பிரியங்கா, தீபக் அண்டு மஞ்சுரி. ஸோ இவங்க 3 பேரும், விக்ரம், அதே மாதிரி சபரி அண்டு திவ்யா. ஸோ இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இவருக்கு பதிலாக இந்த இடத்துல யார் நிறுத்தலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு பர்ஃபெக்டான ஆள் வந்து பார்வதி தான். ஏன்னா அவங்க தான் வந்து பிக் பாஸ் சொன்னாலும் மதிக்கிறது இல்லை, விஜய் சேதுபதி வந்து சொன்னாலும் மதிக்கிறது இல்லை, நம்ம கண்டஸ்டன்ட் சொன்னாலும் வந்து பாதியிலே எழுந்துட்டு போயிடுவாங்க. ஸோ மதிக்காத ஒரு ஆள் வந்து பார்வதி தான். அதனால் பார்வதி நின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு விக்ரமும் அதே மாதிரி தான் வந்து சிங் சாங்னு சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யாவோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, பிக் பாஸே வந்து என்னை நம்பி தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு திவ்யாவோட மோதல் வந்து பாரு கிட்ட தான் இருக்குது. ஸோ மற்றவங்க கிட்ட இன்னும் ஆரம்பிக்கல. திவ்யா வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க என்னென்னா, பாருவால் தான் இந்த ஷோ வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ அங்கே வந்து யாரும் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க, அது ஒரு டைமில் உணருவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாருவை வந்து இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பாரு ரொம்ப காமாக இருந்தாங்க. இன்றைக்கி டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து பாருவோட கோவத்தை எல்லாம் மாற்றி வச்சுட்டு, அதே மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு நல்ல விதமாக தான் வந்து போயிட்டுருக்கு. திவ்யாவை கம்பேர் பண்ணும்போது பாருவோ எவ்வளோ மேலேன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ திவ்யா வந்து என்ன தான் வந்து கிளியர் பண்ணாலும் அந்த பேக்கேஜ் வந்து அடிக்கினே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. எஸ்பெஷலி பாருவை பற்றி அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல. பிக் பாஸ் கிட்ட காலையில் கேட்குறாங்க, பாரு வந்து ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க, அவங்க வந்து சொன்னதே கேட்க மாட்டேன்றாங்க. பிக் பாஸ் இப்போ எல்லாமே நீங்களும் வந்து அவங்கள வந்து கேட்க மாட்டிங்களா, இந்த வீட்டில் அவங்கள கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட ஒவ்வொரு கேமராவிலேயே போய் கேட்டுட்ருக்காங்க. எங்கள் பாரு இவ்வளோ நாளாக இருக்காங்க, அவங்க வந்து நெகட்டிவும் பாசிட்டிவும் ரெண்டும் சேர்த்து தான் வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் வந்து வெளியே காமிக்கிறாங்க. ஸோ பாருவாது பரவாயில்ல, கத்திட்டு முடிச்சிருவாங்க ஓப்பனாக. ஆனால் திவ்யா இருக்காங்களே, என்னதான் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சாலும் அவங்களுக்கு பாரு மேலே இருக்கிற வன்மம் கொஞ்சம் கூட குறையலை. ஸோ கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து குத்திட்டே இருக்காங்க. ஏதோ இவங்க தான் வந்து 100% கரெக்டு, பாரு வந்து எல்லாமே தப்பு, அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு, பேசுகிறது எல்லாமே தப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற கண்டஸ்டன்ட் மைண்ட்லேயே வந்து வச்சுட்டாங்க. மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டாஸ்க்கை பற்றி பேச சொன்னால் இது வந்து முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பாரு தான் சிலையாக இருக்கிறதுக்கு கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பாரு சைலண்டாக இருக்காங்க. அதனாலே வந்து இப்போது லைவ் எபிசோடு எப்படி போயிட்டுருக்கு நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து தீபக்கே சொல்கிறாங்க, என்ன இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஒன்று சத்தம் போடுறாங்க, இல்லை அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க, எதுவுமே இல்லை காமிக்கிறதுக்கு கண்டென்ட், ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதில் வர பார்வதியை சில மாதிரி நிற்க சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம பாரு வந்து அங்கேயும் வந்து அவங்க கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ பேக்கேஜ் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு நிறைய பேர் வருவாங்க. இவங்க ஸ்மோக்கிங் ரூமில் போய் தம் அடிச்சுட்டு வந்து பேசுவாங்க. இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேறு. திவ்யா தான் வந்து பிக் பாஸை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு